அன்பு, நீங்க மீட்டிங்ன்னு சொல்லி என்னைய கூட்டு போயி, ஆனா அங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல என்னைய கூட்டு போனீங்க. நீங்க ஒரு பிளான் பண்ணி போயிருந்தீங்க. ஆனா அங்க நடந்தது வந்து வேற மாரி இருந்தது. எனக்கே ஒரு தர்ம சங்கடமா இருக்கு. உங்க மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி. அதுக்கு அவரு சொல்றாரு, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்மணி. நம்ம போன விஷயங்கள் வந்து வேற தான். ஆனா நடந்தது வேறயா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. பட் நான் ரொம்ப ஹேப்பி தான். நீ மனச போட்டு எதுவும் குழப்பிக்கிறாம, நீ சந்தோஷமா தூங்கு" அப்படின்னு சொல்றாரு. தூங்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்றாங்கன்னா, வெண்ணிலா கால் பண்ணி பேசுறாங்க. "மாடிக்கு இங்க வா அன்பு" அப்படின்ட்டோனே, அவரும் வேற வழி இல்லாம மாடிக்கு போறாரு. போனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. "நான் ஆரம்பத்துல இருந்து நான் உன்னை நீ என்னை விரும்பும்போதே நான் உன்னை விரும்பாம விட்டது தப்பா போச்சு. ஸோ வந்து நீ இப்ப அழகா வந்து எடுத்து அத வந்து கண்மணிட்ட சொல்லி புரிய வச்சிர வேண்டியதுதானே. அத விட்டுப்புட்டு ஏன் இவ்வளோ நீ ரிஸ்க் எடுக்குற?" அப்படின்றாங்க. எனக்கு இன்னொரு ஒரு சின்ன டவுட் இருக்கு. தினேஷ் கூட நான் பழகும்போது எதுவும் நான் தப்பா பண்ணியிருந்தேனா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா அது கண்டிப்பா இல்ல. நான் அதையும் கிளியர் பண்ணிட்டு தான் கண்டிப்பா வந்து என்னோட ப்ரொபோஸ வந்து நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. "நீ பேசாம இருக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி மாடிக்கு வந்துர்றாங்க. "என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாடியில? அதுவும் இந்த பனியில தூங்காம என்ன பண்றீங்க?" அப்படிங்கும்போது, "இந்தா நான் வந்துர்றேன் நீ போ" அப்படின்றாரு. வெண்ணிலா மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. அவரு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தாலும், அதுக்கான வாய்ப்பு வந்து வெண்ணிலா குடுக்கவே இல்ல. வீட்டுக்கு வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் தம்பி காலையில என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "என்னைய போன இடத்துல என்ன அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. அட நீ வேற ஏன்டா! நான் வந்து அவளுக்கு தெரியாமயே அவளோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து, நான் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களெல்லாம் எடிட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அந்த ஃபீலோட நான் அவளுக்கு லவ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். அது எதுவுமே நடக்கலடா. ஃபுல்லாமே ஃபெயிலியரா போயிருச்சு. தண்ணிக்குள்ள கேமரா கிமரா எல்லாமே மூழ்கிருச்சுடா அப்படின்றாரு. என்னண்ணே நீங்க இப்படி சொல்றீங்க? லவ் ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரா? இத வந்து நீங்க இவ்வளோ தூரம் இருந்து ரிஸ்க் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் உடனே வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிருவேனே. நீங்க தான் ஃபீலு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ரொம்ப ரொமான்டிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு தம்மா போட்டுறலாம்ன்னு சொல்லிட்டு அவர் தம்மு போடும்போது, அத வந்து மேலருந்து வந்து நம்ம அன்பும் பார்க்குறாரு. சைடுல வந்து கண்மணியும் பார்க்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில வந்து நம்ம வந்து அதாவது அன்போட தம்பியோட ஒய்ஃப் வராங்க. அது வந்து தம் அடிக்கிறத பார்க்கறதுக்கு அவங்க பார்க்கல. பட் ஆனா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல அப்படின்னோனே, அவர் சும்மா அங்கச்சுக்கு தம் அடிக்கிறத மறைச்சுக்கிட்டு, அவர் வந்து வாசனை வராம இருக்கிறதுக்கு 2, 3 செடி இலைகள வந்து பிடுங்கி சாப்பிடுறாரு. அத பார்த்துட்டு என்ன ஆடு மாடு மாரி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னோனே, ச்சே ச்சே அப்படியெல்லாம் இல்ல. அண்ணி வந்து இந்த செடியெல்லாம் வளர்க்குறாங்க. அது வந்து நல்ல ஒரு புரோட்டீன் உள்ள விஷயம். அதனால தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்றாரு. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிர்றாங்க. அத எல்லாத்தையுமே வந்து கண்மணி பார்த்துட்டு நேரா வந்து சொல்றாங்க. "என்ன தம்பி ஏன் இப்படிலாம் போய் பேசுறீங்க?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல அண்ணி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்றாரு." நீங்க தம் அடிக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்லல. பட் அத வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க சொல்லியிருக்கணும்ல. ஸோ அவங்கட்ட வந்து மறைச்சிருக்கிறது எந்த விதத்தில நியாயம்? எப்பயுமே கணவன் மனைவிக்குள்ள வந்து பொய் புரட்டு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே அன்பு மாடி வந்து பார்த்துட்டு, அவரு என்ன பண்றாருன்னா, ஃபோன் கால்ல வந்து எடுத்து வந்து, "நான் இனிமேல் எந்த தப்புமே நான் பண்ணல. நான் ஆரம்பத்தில வெண்ணிலாவ விரும்பினேன். ஆனா, இப்ப வந்து அப்படி இல்ல கண்மணி. முழுக்க முழுக்க உன்னையத்தான் விரும்புறேன்" அப்படின்ட்டு அவரு ஃபோன்ல ரெக்கார்ட் பண்றாரு. ஏன் ரெக்கார்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பேசுறா கண்மணிட்ட. நான்